லைஃப் இஸ் லைக் a கேம் அண்ட் அந்த கேம்ல நீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு அன்லிமிட்டட் டைம்லாம் கிடைக்காது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் கிடைக்கும். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணாட்டி வேர்ல்டு வெயிட் பண்ணாது. மேபி அந்த ரூல்ஸ் எல்லாம் அன்ஃபேரா இருக்கலாம், பட் நீங்க விளையாண்டுதான் ஆகணும், ஜெயிச்சுதான் ஆகணும். நெட்ஃபிளிக்ஸ்ல டெஸ்டிங் ஃபிலிம் பார்த்தேன். ஸோ அதுல இருந்து என்ன லைஃப் லெசன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோல. நம்பர் 1, சித்தார்த் சார் விஷயம் சொல்லியிருப்பாங்க, லைஃப் இஸ் லைக் a கேம். அது ரொம்ப அழகான விஷயமே ரூல்ஸ் தான். மேக்சிமம் காமனா இருக்கிற ஒரு ரூல் வந்துட்டு நீ களத்துல இறங்கி விளையாண்டுதான் ஆகணும். இந்த விஷயம் நமக்கு எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் ஃபெயிலியரும் நினைச்சு பயந்தே சில விஷயங்கள் ட்ரை பண்ணாவே இருப்போம், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாமே இருப்போம். அது மேபி ஒரு காம்படிஷனா இருக்கலாம், எனிதிங். அதை நம்ம ட்ரை பண்ணாமே இருப்போம். ரீசன் ஒரு பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்பீக்கிங் கூட வைக்கலாம். நிறைய பேர் ஸ்டேஜ் வரைக்கும் தயங்குவாங்க, பிகாஸ் அது ஒரு பயம். அந்த பயத்தினாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும், அந்த கேம்ல இறங்கி தான் ஆகணும். எப்படி அந்த கேம்ல இறங்குறீங்களோ அப்பதான் உங்க லைஃப்ல அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த நொடி உங்க லைஃப்ல டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. தென் செகண்ட் விஷயம், சித்தார்த் சாரோட கோச் அவர் கிரிக்கெட் ப்ளே பண்ண குவிட் பண்ண சொல்லுவாரு. உனக்கு டைம் முடிஞ்சு, ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு, ஸோ குவிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது நம்ம எல்லாருக்கும் எங்க கனெக்ட் ஆகும்னா, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, எத்தனை டைம் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, திருப்பி எழுதிருப்பாங்க, ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. ஜஸ்ட் 1 மார்க்லனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்கும், ஜாப் மிஸ் ஆயிருக்கும். அப்போ அவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே எத்தனை வருஷமா படிக்க போற, போதும், டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுத்தி மேக்ஸிமம் ஆஸ்பிரன்ஸா இருக்க எல்லாருக்குமே தெரியும் சுத்தி உள்ளவங்க எந்த அளவுக்கு டீமோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்குமே அனுபவிச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயம் கூட கனெக்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம், காலேஜ்ல அரியர்ஸ் வச்சவங்க நிறைய பேர் அரியர்ஸ் வச்சிருப்பாங்க. இதை எப்படி கிளியர் பண்ண போற, இன்னும் எப்படி கிளியர் பண்ணி உனக்கு கிராஜுவேஷன் ஆக போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்பாவே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாகும். இவங்க எல்லாருக்குமே ஒரு ரிப்ளேவா தான் சித்தார்த் சார் விஷயம் சொல்லுவாங்க, டைம் முடியல, எனக்கு இப்ப முடிக்க வைப்போம்ல, அதே மாதிரி இப்போ இந்த லாஸோட நான் என் லைஃப்ல இந்த கேம் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, ஃபெயில் ஆயிட்டோங்கிறதுக்காக அதை குவிட் பண்ண நினைக்க கூடாது. அகைன் ட்ரை பண்ணோம், சக்சஸ் ஆகிற வரைக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம நயன்தாரா மேம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு குட்டி பையன் கிட்ட சொல்லுவாங்க, யூ ஹேவ் தி ரைட் ஐடியா, கீப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்க அண்ட் இன்ஜினியர்ஸா இருக்கவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். சில டைம் நம்ம ஐடியாஸ் நல்லா இருக்கும், பட் நம்ம சுத்தி இல்லைங்க ஸ்டூபிட் ஐடியா, ஏன்னா ஒரு மேட் ஐடியா, ஏன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் அந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், பட் ஒன் டே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பையன் அந்த ஐடியா யூஸ் பண்ணி அவுட் ஆகி தான் வந்திருப்பான். ஆனா அதே ஐடியால தான் ஃபைனலா அந்த ஃபிலிம்ல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அதை நீங்களே பாருங்க, நீங்க ஃபிலிம் பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ஸோ நான் இங்க ரிலீஸ் பண்ணல. தென் இந்த டீச்சருங்கிற ஒரு ப்ரொஃபஷனை ரொம்ப அழகாவே இந்த ஃபிலிம்ல காமிச்சிருப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, பெத்தெடுத்தாதான் பிள்ளைன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப கனெக்ட் ஆகிற விஷயம். ஏன்னா டீச்சர்ஸ் சொந்த பிள்ளை மட்டும் நல்லா பாத்தீங்கன்னா அவங்க உள்ள எல்லா பிள்ளையுமே சொந்த பிள்ளைல பாத்துருப்பாங்க. ஸோ அந்த டீச்சருங்கிற ப்ரொஃபஷனை ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து ரொம்ப ஃபெயிலியரா இருக்கும், அதுக்கான ரெகக்னேஷனே கிடைக்காம இருக்கும். பட் ஹோப், இந்த மூவில ஹோப்பை ரொம்ப ஆழமா காமிச்சிருப்பாங்க. அவர் ஹோப்போட ஒரு கான்பிடன்ஸோட சொல்லுவாரு, ஒரு நாள் என் லைஃப் மாறும்டா, ஒரு நாள் இதே இடத்துல வானத்துல இருந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய வந்து நிற்பேன், என் ஐடியா இந்த உலகத்தையும் மாத்தோம் அப்படின்னு சொல்லுவாரு, இந்த நாட்டையும் மாத்தம்னு சொல்லுவாரு. நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகாத இருக்கு, நிறைய பேருக்கு ஐடியா இன்னும் ரெகனைஸ் பண்ணாத நிறைய பேருக்கு இது கண்டிப்பா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐடியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த ஐடியா ஒர்க் ஆகாம இருக்கலாம், பட் ஒரு நாள் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அந்த வேர்ல்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்டா டைலாக் சொல்லுவாங்க, டெஸ்ட்ல 2 சைட்ஸ் தான் இருக்கும், ஒன்னு ஜெயிக்கிறது, ஒன்னு தோக்குறது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு தோல்வி இருக்கும், ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் ஒரு வெற்றி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை சொல்லி முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபிலிம், நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துக்கலாம். ஸோ இதே விஷயத்த நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த வீக் போட்ட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு முன்னாடியும் ஒரு சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படி சொன்னது வந்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன், ஒரு ஹோப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். தீஸ் ஆர் தி லெசன்ஸ் ஐ ஹேவ் லேர்ன்ட். உங்களுக்கு என்ன லெசன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஆர்டிசிட்டி யூனிவர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.